character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hello students, good evening to all. Welcome back to our 11th commerce class. In this class we are going to revise chapter 1, chapter 2 and chapter 3. Let us see one by one. Okay, the first chapter is historical background of commerce in the subcontinent. Okay, so subcontinentsல நம்ம commerce வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ எப்படிலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படிலாம் ரன் பண்ணாங்க அப்படின்றத இந்த சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து காமர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றதெல்லாம் இந்த சாப்டரில் கொடுத்துருந்தாங்க. நாட் ஓன்லி தட், ஏன்ஷியன்ட் டைம்ஸில் எப்படி வந்து ட்ரேட் வந்து ரன் ஆச்சு. ஓகே, ஸோ அப்போ எப்படி வந்து அந்த ட்ரேடை ஃபாலோ பண்ணாங்க பீப்புள்ஸ், ஸோ எதெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணாங்க, எது மூலயமா பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இதில் டீப்பாக பார்த்தோம் நம்ம இல்லையா. ஸோ ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இந்த பாண்டியா டைனாஸ்டி. ஸோ பாண்டியா டைனாஸ்டியில் எப்படி இருந்தது ட்ரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடும் காமர்ஸ் வந்து ரொம்ப காமனாகவே இருந்தது அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அதில் பார்த்திங்கன்னா அங்காடி, நலங்காடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியாஸ் பீரியடில் வந்திருந்தாங்க. ஸோ அங்காடின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பிளேஸ், ஓகேவா. ஸோ அந்த பிளேஸில் என்ன பண்ணுவாங்க, நிறையா திங்ஸ் வந்து பை அண்ட் சேல் பண்ணுவாங்க. அதில் நம்ம டே மார்க்கெட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டே மார்க்கெட்டை நல்லங்காடி அப்படின்னு ஒரு நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு நைட் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து அல்லங்காடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஸோ கோஸ்டல் ட்ரேடு ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. ஸோ ஏன்ஷியன்ட் தமிழ்நாட்டில் கோஸ்டல் ட்ரேட் எப்படின்றது, கடலோர வர்த்தகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த பூம்புகார் பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா. மறுவர பக்கம் வந்து இன்லேண்ட் டவுனு, பட்டின பக்கம் கோஸ்டல் டவுன். ஸோ அதெல்லாம் வந்து 1 மார்க்ஸ் மேபி கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஏன்ஷியன்ட் ட்ரேடர்ஸ் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு. பார்த்திங்கன்னா மேபி 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். ரைட் எனி 2 or 3 ஏன்ஷியன்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேட் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் ஜூரிங் ஏன்ஷியன்ட் டைம். ஸோ அப்போ அந்த டைமில் கவர்மெண்ட்டோட ரோல் எப்படி இருந்தது, ஸோ அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அப்போ ஃபாரினர்ஸ் வந்து நம்ம கூட பிஸ்னஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க, யாவனாஸ் அப்படின்னு சொல்லி. அரப்ஸ் நம்ம கூட ட்ரேட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்தாங்க, ஜோநகர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கௌட்டில்யா டு ட்ரேட். கௌட்டில்யாவோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அவர் அந்த அர்த்தசாஸ்திரா அப்படின்றது ஒரு புக்கு எழுதியிருந்தார் இல்லையா. ஸோ அதோட வெல்த் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ பாருங்கள், அர்த்தசாஸ்திரா ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காமர்ஸ் அண்ட் ட்ரேட் இன் நார்த் இந்தியா. ஸோ நார்த் இந்தியாவில் காமர்ஸும் ட்ரேடு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்தியாவில் எப்படி இருந்தது, ப்ராஸ்பரஸாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. ஓகே, ஸோ அப்போ நல்லா தான் போயிட்டு இருந்தது ட்ரேடு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல். ஸோ லைக் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து மேபி கேட்கலாம். And next important one is barter system. Okay, so barter system is important question. 2 marks and 3 marks and 5 marks also the expected question. பார்த்தீங்கன்னா barter systemல 2 பார்ட்டி இருப்பாங்க. 2 பார்ட்டிக்குமே என்ன, the coincidence of wants வந்து கண்டிப்பாக இருக்கணும். So each party to barter must have surplus stocks for the trade to take
place. ஸோ ரெண்டு பேர்கிட்ட என்ன இருக்கணும்னா சர்ப்ளஸ் ஸ்டாக் இருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன நடக்கும், அங்கே barter சிஸ்டம் அங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, both the buyers and sellers should require the goods each other desperately. ஸோ ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கணுமா, குட்ஸ் தேவைப்படுற குட்ஸ் வந்து அங்கே இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குட்ஸ் ரெண்டு பேரும் வச்சுருக்க குட்ஸ் ஒருத்தவங்களும் அது வாண்டடாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே barter சிஸ்டம் அங்கே அப்ளிகபிள் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் buyer and seller should meet personally to effect the exchange. ஸோ ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட திங்ஸ் ஸ்டாக்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ தட் இஸ் தேர்ட் பாயிண்ட். And next one is constraints in barter system. So one of the most important question expected in 5 marks question. The first point is lack of double coincidence of bonds. So அதே தான் ரிப்பீட்டடாக வருது, ரெண்டு பேர்கிட்டையும் என்ன இருக்கணும், சர்ப்ளஸ் இருக்கணும். ஸோ அந்த சர்ப்ளஸ் ரெண்டு பேருக்கும் வந்து டிமாண்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் இன்ஸ்டன்ஸ், A is having a surplus of groundnut and B is possessing rice in surplus. ஓகேவா, ஸோ A கிட்ட என்ன இருக்குன்னா groundnut அதிகமாக இருக்குது அண்ட் B கிட்ட சர்ப்ளஸாக என்ன இருக்குன்னா ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In case A should be in need of rice possessed by B, as the latter should desperately need groundnut possessed by A. ஸோ இப்போ A கிட்ட இருக்க groundnut யாருக்கு தேவைப்படணும்னு பார்த்தீங்கன்னா B க்கு தேவைப்படணும். B கிட்ட இருக்க ரைஸ் யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா Aக்கு வந்து தேவைப்படணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அதை தான் என்ன சொல்கிறாங்க, கோயின்சிடன்ஸ் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. And second point, non-existence of common measures of value. Barter system could not determine the value of commodities to be exchanged as they lacked commonly acceptable measures to evaluate each and every commodity. It was difficult to compare the values of all articles in the absence of the acceptable medium of exchange. So money value இல்லாதால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் லேக் ஆஃப் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ப்ரொடியூசர் அண்ட் கன்சூமர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ள என்ன ஆகுனா, ப்ரொடியூசர் அண்ட் கன்சூமர் என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி ஒரு கான்டாக்ட் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். ஓகே, ஒன்லி சர்ப்ளஸ் ஸ்டாக் அங்கே இருந்தால் மட்டுமே அங்கே என்ன இருக்குன்னா barter சிஸ்டம் நடக்கும். லேக் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் சர்ப்ளஸ் ஸ்டாக். அங்கே எதுவுமே இல்லை, சர்ப்ளஸ் ஸ்டாக்கே இல்லை அப்படின்னா அங்கே என்ன ஆகாது, barter சிஸ்டம் நடக்காது. நெக்ஸ்ட் ஒன், இன்வென்ஷன் ஆஃப் மணி. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் barter சிஸ்டம். இன்வென்ஷன் ஆஃப் மணின்னு சொன்னால் இல்லையா, அதே என்னென்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மணி வந்து வேல்யூ வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அதில் அப்படியே வந்து மணி வேல்யூவை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கவும் விற்கவும் செஞ்சாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் entrance ஆஃப் காமர்ஸ். ஸோ ரெண்டு இருக்குது, entrance ஆஃப் காமர்ஸ் அண்ட் entrance ஆஃப் பிஸ்னஸ். ஸோ entrance ஆஃப் காமர்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ. ஸோ அதில் பாருங்கள், entrance ஆஃப் பர்சன்ஸ், entrance ஆஃப் பிளேஸு அதெல்லாம் இருக்குது நிறையா. அண்ட் entrance ஆஃப் டைமு, entrance ஆஃப் வேர் ஹவுஸ், entrance ஆஃப் ரிஸ்க் ஆஃப் ரெட்ரேஷன் இன் குவான்டிட்டி, entrance ஆஃப் நாலேஜ், entrance ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதெல்லாமே சப்ஹெட்டிங்ஸ். ஸோ சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் தரவு பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிறது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் important 2 marks, 3 marks and 5 marks in this chapter. ஓகே, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக barter சிஸ்டம் அப்படின்றது கேட்கலாம். நல்லங்காடி, அல்லங்காடி. ஸோ மூணுமே இம்பார்ட்டன்ட் தான், மூணுமே தரவாக பண்ணிக்கோங்க. அண்ட் 3 மார்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மேபி வெல்த், அர்த்தசாஸ்திராவோட வெல்த் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அண்ட் மறுவுரப்பாக்கம் இருக்கு இல்லையா, ஸ்டேட் தி மீனிங் ஆஃப் மறுவுரப்பாக்கம் அண்ட் பட்டினப்பாக்கம். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் மேபி எக்ஸ்பெக்டட் வரலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். போர்ட்ஸ் டெவலப் இன் பாண்டியா கிங்டம். பாண்டியா கிங்டமில் என்னென்ன போர்ட்ஸ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அண்ட் ரோல் ஆஃப் சங்கம் ட்ரேட் இன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் barter சிஸ்டம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் entrance ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ ஆல் தி கொஸ்டின். இதை இன்னும் நல்லா படிச்சுக்கங்க. Okay, let us see the second chapter. Second chapter is objectives of business. Okay, ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்கன்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்றது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்த்தோம். Okay, let us see one by one. So first one is human activities. Okay, so human activitiesனால் என்ன அப்படின்னு பார்த்தா, human activities an activity performed by human beings to meet his or her needs
and wants or maybe for personal satisfaction. Okay, ஒரு பர்சனோட சாட்டிஸ்ஃபிகேஷனாக ஒரு பர்சனோட ஹியூமன் ஆக்டிவிட்டி ரன் ஆகுது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஹியூமன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் ஆக்டிவிட்டி வந்து ரெண்டாக கேட்டகரி பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா அதோட மெயின் ஆப்ஜெக்ட் என்னென்னா ப்ராஃபிட் ஏர்னிங். ஓகேவா, ஸோ ஏர்னிங் மணி தான் வந்து மெயின் ஆப்ஜெக்ட் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அண்ட் அதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர். ஓகேவா, ஸோ ஒரு பொருளை ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட நோக்கம் என்னவாக இருக்கும், அதை சேல் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் கெயின் பண்ணணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர் செல்லிங் பை ரீட்டைலர். ஸோ இதை மாதிரி யார் ஒரு பொருளை வாங்கி விற்றாலும் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் வைப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் economic activity. So economic activity is one of the important 2 mark question. And non-economic activity, activities undertaken to satisfy social and psychological needs are called non-economic activity. Okay, so ஒருத்தவங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறாங்க அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறோம், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி, செலிப்ரேட்டிங் ஃபெஸ்டிவல். ஸோ இதெல்லாம் பண்ணக்குள்ள நிறையா மணி ஸ்பெண்ட் ஆகும், ஆனால் என்ன இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரிசர்ச் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்லாம் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் தோஸ் ஆக்டிவிட்டிஸ் விச் ஆர் அண்டர்டேக்கன் டு யோர் மணி ஆர் ஃபினான்ஷியல் கெயின் ஃபார் லிவ்லிஹுட். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நம்ம முன்னாடி மீனிங் பார்த்தாச்சு, அதே தான் அகெயின் ரிப்பீட் ஆகுது. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் சேம் அதே தான். பார்த்தீங்கன்னா லவ், சிம்பத்தி, சென்டிமெண்ட், ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் motive for economic activity is sole motive is to earn money, financial gain. ஸோ என்னது, மணி ஏர்ன் பண்ணுறது தான் வெரி மெயின் மோட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் undertaken for satisfaction of social, physical, psychological and emotional needs. ஸோ இதெல்லாமே வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸோட மோட்டிவ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் மணி மெஷர்மெண்ட். ஓகே, ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி வேல்யூட் இன் மானிட்டரி டேர்ம்ஸ். ஸோ எல்லாமே என்ன ஒரு செயல் நடந்தாலும் அதை வந்து எப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னா மணி வேல்யூவில் தான் வந்து அதை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்டர் சார்ஜஸ் ₹500 ஆஸ் கன்சல்டேஷன் ஃபீஸ். ஓகேவா, ஸோ டாக்டர் பார்க்குறாருன்னா அவங்க கண்டிப்பாக ஃபீஸ் கொடுத்து தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அதை தான் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன சொல்லியிருக்காங்க, cannot be valued monetary terms. ஸோ எந்த ஒரு மானிட்டரி டேர்ம்ஸ்லையும் வேல்யூ பண்ண மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னா பிகாஸ் இட்ஸ் இஸ் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபீலிங்ஸ், தாட்ஸ், ஸோ இதுக்காக பண்ணுறது தான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம். And next one is relationship. Economic activities are related to the creation of wealth. எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஆனால் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எதுக்காக பண்ணல, do not create wealth. ஓகேவா, ஸோ மணி received as donation is spent on charity work. Next one, outcome. All economic activities result in production, procurement, distribution and consumption of goods and service. ஓகே, ஸோ எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் என்ன வருது, ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை என்ன பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அந்த பேசிஸில் தான் இருக்குது, அதான் வந்து அவுட்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the end results of a non economic activity is the mental, emotional or psychological satisfaction of the person doing the activity. ஸோ அவங்களோட திருப்திக்காக வந்து பண்ணுறது தான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அண்ட் 6th point is duration. Economic activities are repetitive. They are done on a regular basis to earn a living. குல்ஃபி ஐஸ்கிரீம் செல்லர் செல்ஸ் ஐஸ்கிரீம் எவ்ரி ஈவினிங். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெகுலராக நடந்துக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். டே டு டே டெய்லி நடக்கிறது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக நடக்காது. சரிங்களா. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் சோர்ஸ் ஆஃப் இனிட்டியேஷன். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆர் இனிட்டியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட். ஸோ எதுக்காக இதை இனிட்டியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்சனோட தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது தான் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் இனிஷியேட்டட் டு சாட்டிஸ்ஃபை எமோஷனல் ஆர் சென்டிமெண்டல் ப்ளஷர். ஸோ அவங்களோட ஒரு சந்தோஷம், எமோஷன்ஸ், ஸோ அவங்களோட சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா நிறையா, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். நம்ம பார்த்தோம் என்னென்ன டைப்ஸாக புரியுது, எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன் அண்ட் பிஸ்னஸ், 3 டைப்ஸாக புரியுது. ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை எம்ப்ளாய்மெண்ட், ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜாபை செஞ்சு கொடுக்குறோம், அதனால் நம்ம ஒரு ரெம்யூனரேஷன் வாங்குகிறோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மேனேஜர்ஸ், கிளர்க்ஸ், பேங்க் ஆஃபிஷியல்ஸ், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆல்சோ கிவன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிஸ்னஸ், ப்ரொஃபஷன்.
ப்ரொஃபஷன்றது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரொஃபஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், ஸோ அவங்களாம் வந்து பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து ப்ரொஃபஷனாக இருக்கிறதால அவங்க ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிஸ்னஸ். ஓகே, ஸோ பிஸ்னஸ் அப்படின்னா என்னென்னா அவங்களோட மெயின் எய்மே வந்து டு earn profit. So that is called business. And business kind of definition also given. Business may be defined as an activity involving regular production or purchase of goods and services for sale, transfer and exchange with an object of earning profit. So ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ரொடியூஸ் பண்ண ஒரு பொருளை என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை சர்வீஸ் பண்ணலாம், இல்லை சேல் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது மூணுமே இம்பார்ட்டன்ட். ஸோ மூணுத்துலேருந்து எந்த கொஸ்டின் வேணால் கேட்கலாங்க. டிஃபைன் பிஸ்னஸ் கூட கேட்கலாம், இல்லை ப்ரொஃபஷன், ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸோட கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ். ஸோ எந்தெந்த சைஸில் வந்து பிஸ்னஸ் வந்து கிளாஸிஃபை ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்மால் சைஸ். ஓகே, குட்டி சைஸாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இருந்தால் போதும், அதுமாதிரி ஒர்க்கர்ஸும் வந்து லிமிட்டடாக இருந்தால் போதும் இல்லையா. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டும் லிமிட்டடாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ் ரெக்வயர் ஹியூஜ் கேபிட்டல். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமான கேபிட்டல் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸும் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. அண்ட் அதோட இருக்க அவுட்புட்டும் வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் கிடைக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஓகே, ஓனர்ஷிப்லேயும் வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ப்ரைவேட் என்டர்பிரைஸ், பப்ளிக் என்டர்பிரைஸ் அண்ட் ஜாயிண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதெல்லாம் நம்ம டீப்பாக பார்த்தாச்சு, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் எப்படி பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் அப்படின்ட்டு 2 டிவைட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, ஸோ அந்த சைஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஜஸ்ட் கோ த்ரூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது. ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொக்யூப்மெண்ட் ஆஃப் குட்ஸ். ஓகேவா, குட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக, ஹியூமனோட சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சேல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண பொருளை என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் டீலிங் இன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய பொருள் கூட என்ன பண்ணுறாங்க, குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு ஒரு டீலிங்ஸ் நடக்குது. ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஓகேவா, ஸோ கம்பேர் பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். பிஸ்னஸ்னால் என்ன, ப்ரொஃபஷனல்னா என்ன, எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்றத மீனிங் நம்ம முன்னாடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒன் நேச்சர் ஆஃப் ஒர்க். இதோட ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடட் டு தி பப்ளிக். இதோட என்ன வேலை அப்படின்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸோ இல்லை சர்வீஸோ அதை வந்து பப்ளிக்கு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து பிஸ்னஸோட வேலை. அண்ட் ப்ரொஃபஷனோட வேலை அப்படின்னா பர்சனலைஸ் சர்வீஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் நேச்சர். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்க வந்து அந்த நல்ல நாலேஜ் அதில் நிறையா இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி சர்வீசஸ் பண்ணுறதால அதை ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாய்மெண்ட். performing work assigned by the employer. ஸோ எம்ப்ளாயர் என்ன ஒர்க் அசைன் பண்ணுறாரோ அதை செஞ்சு கொடுக்க தான் எம்ப்ளாயரோட வேலை. ஸோ அதுதான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவைப்படாது. அண்ட் ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு எஜுகேஷன் தேவை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டில் வந்து ட்ரைனிங் அவங்களுக்கு இருக்கணும். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் எசென்ஷியல். ஒரு மினிமமான குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும், இந்த ஒரு ஜாப்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் மோட்டிவ். ஓகே, earning profit by satisfying needs of society. ஓகே, ஸோ என்னென்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான் வந்து மோட்டிவ். எதோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட மோட்டிவ். அண்ட் ப்ரொஃபஷனோட மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து ரெண்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட்டோட மோட்டிவ் என்னென்னா அவங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவ் இல்லை, ஜஸ்ட் சேலரியை வந்து வாங்கிப்பாங்க, சேலரி ஆர் வேஜஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டல். கேபிட்டல் இன்வெஸ்டர் ரெக்வயர்ட் ஆஸ் பர் தி சைஸ் ஆஃப் தி ஃபர்ம். பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ ஸோ அந்த அளவுக்கான கேபிட்டல் தான் வந்து தேவைப்படும் பிஸ்னஸில். அண்ட் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா லிமிடெட் கேபிட்டல் தான் தேவைப்படும். சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட்டில் போனோன்னா எந்த ஒரு கேபிட்டலும் தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், போய் வேலை செய்கிறோம், சேலரி ஆர் வேஜஸ் வாங்கிப்போம். அண்ட் 6th பாயிண்ட் இஸ் ரிவார்ட். ஓகே, பிஸ்னஸ்க்கு என்ன ரிவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ப்ராஃபிட் வருது, ஸோ அதான் வந்து ரிவார்ட். அண்ட் ப்ரொஃபஷனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலோட ஃபீஸ்ன்னு ஒன்று வரும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து ரிவார்டாக எடுத்துக்கிறாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்க்கு சேலரி ஆர் வேஜஸ். அண்ட் 7th ஒன் இஸ் ரிஸ்க். ப்ராஃபிட்ஸ் ஆர் அன்சர்டைன் அண்ட் இர்ரெகுலர். ஸோ பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ப்ராஃபிட் நிலையானதுன்னு சொல்ல முடியாது. என்ன சடனாக ப்ராஃபிட் வரும், இல்லைன்னா நம்மளுக்கு லாஸ் கிடைக்கும். ஸோ தட் இஸ் அன்சர்டைன் அண்ட் இர்ரெகுலர். இன் ப்ரொஃபஷன் ஃபீஸ் இஸ் ரெகுலர் அண்ட் சர்டைன் நம்பர் நெகட்டிவ். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வாங்குறது தான். ஸோ சர்டைன் அமௌண்ட் தான் வாங்குவோம், அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது. ஸோ தட் இஸ்
never negative. And in employment, fixed and regular pay, no risk. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த சேலரி தான் வரும். அது இல்லாமல் எந்த ஒரு ரிஸ்க்கும் அதில் இல்லை. நம்ம வேலைக்கு போனால் நம்மளுக்கு சேலரி இல்லைன்னா கிடையாது. ஓகே. அண்ட் 8th point is transfer of interest. Transfer possible with some formalities. ஸோ பிஸ்னஸில் எனக்கு பிஸ்னஸ் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. அதை ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் நம்மளோட பிஸ்னஸை. அண்ட் ப்ரொஃபஷனில் பார்த்திங்கன்னா அது நாட் பாசிபிள். எம்ப்ளாய்மெண்ட்டில் நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள். நெக்ஸ்ட் ஒன் கோட் ஆஃப் எத்திக்ஸ். நோ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் கண்டக்ட், மாரல் அண்ட் எத்திக்கல் டீலிங்ஸ் ஒன்லி. ஸோ பார்த்திங்கன்னா எந்த ஒரு எத்திக்ஸும் இதில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒன்லி மாரல் டீலிங்ஸ் மட்டும் தான் நடக்குது. அண்ட் ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோட் ஆஃப் எத்திக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன் எம்ப்ளாய்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தி எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணுதோ ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது தான் எம்ப்ளாய்மெண்ட்டோட வேலை. ஓகே. So this is important question. So next one is objectives of business is one of the important question. Just go through objectives of business. Every business enterprise has a certain objective which regulate and generate and its activities. Objectives are needed in every area where performance and results directly affect survival and prosperity of a business. Various objectives of business may be classified into 5 broad categories as follows. ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸில் என்ன இருக்கும், ஒரு நோக்கம்ன்றது இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து 5 broad categories கொடுத்துருக்காங்க. அது என்னென்னன்றதை ஒன் பை ஒன்னாக ஜஸ்ட் கோ த்ரூ பாருங்கள். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ், ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஓகே, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேபி 5 மார்க்ஸோ இல்லை 3 மார்க்ஸோ கேட்கலாம். ஸோ சப் டாபிக்லாம் வந்து அதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் திஸ் சாப்டர். ஓகே, புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாம் தரவு பண்ணியிருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை டிஃபைன் ப்ரொஃபஷன் கேட்கலாம், இல்லை பிஸ்னஸ் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இருக்கிறது எல்லாமே வந்து இம்பார்ட்டன் தான். ஸோ 2 மார்க்ஸில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் பைக் அவுட் பண்ணணும். அண்ட் இன் 3 மார்க்ஸ் சொன்னோம் இல்லையா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. Okay, so this is one of the question, important question. And write short note on business and profession. Okay, business and profession குள்ள என்ன இருக்கு அப்படின்றது எல்லாம் டிஃபரன்ஸை படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் யூ கேன் ஆன்சர். அண்ட் வாட் யூ மீன் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்பிளைன். ஓகே, அண்ட் லாங் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இதை எல்லாம் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ ஒன் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் இன் திஸ் சாப்டர். ஸோ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, இல்லை அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் வந்திருக்கு. இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ இருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாம் நல்லா தரவு பண்ணுங்கள். எந்த டிஃப்ரென்ஸ் வேணால் கேட்கலாம். ஓகே, in this chapter we are going to discuss about important questions. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பிஸ்னஸ் எப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒன்று இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் நிறையா கைண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன கைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி அண்ட் பேசிஸ் ஆஃப் சைஸு. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி இண்டஸ்ட்ரி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வந்து எக்ஸாக்டிவ் அண்ட் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரியாக வந்து பிரியுது, ரெண்டாக பிரியுது. செகண்டரி வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அகைன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கேன் பி டிவைடட் இன்டு 3 types: அனலைட்டிக்கல், சிந்தட்டிக்கல் அண்ட் ப்ராசஸிங் யூனிட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் சைஸ். சைஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ, ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ். ஸோ இதை மாதிரி வந்து கேட்டகரி ஆகுது. ஸோ பாருங்கள், அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமரி இண்டஸ்ட்ரி. ஸோ ப்ரைமரி இண்டஸ்ட்ரினா என்ன தெரியும், அக்ரிகல்ச்சர்லேருந்து நம்ம இது பண்ணுறது. அண்ட் எக்ஸாக்டிவ் அண்ட் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேபி 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செகண்டரி இண்டஸ்ட்ரி. ஸோ செகண்டரி இண்டஸ்ட்ரியில் ஃபினிஷ் பண்ண பொருளை வந்து இது பண்ணுறது தான் வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரியில் சொல்லியிருப்பாங்க. Class next one, tertiary industry or service industry is important question. So classification of tertiary industry அது நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னென்ன கேட்டகரி ஆகுதுன்னு. பர்சனலைஸ் சர்வீஸ், பப்ளிக் சர்வீஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் சர்வீஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் குவாட்டர்னரி சர்வீஸ். ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். பாருங்கள், இந்த ஆன் த பேசிஸ் ஆஃப் சைஸஸ். ஸோ சைஸில் எப்படிலாம் டிவைட் ஆகுது இதை பாருங்கள். மைக்ரோ இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, மீடியம் இண்டஸ்ட்ரி அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரி.
ஓகே லிசன் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து எந்தெந்த பேசிஸில் வந்து டிவைட் ஆகுது, மைக்ரோ இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, மீடியம் அண்ட் லார்ஜ் இண்டஸ்ட்ரி சரிங்களா. நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ட்ரேட் ஓகே ட்ரேட்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ த டேர்ம் ட்ரேட் இஸ் யூஸ் டு டினோட் பையிங் அண்ட் செல்லிங். ஓகே ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது ஆக்டிவிட்டீஸ் பேர் தான் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ட்ரேட்லாம் 2 மார்க்ஸில் மேபி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். பேங்கிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேங்கிங்கோட ஃபீல்ட் நம்மளுக்கு தேவைப்படுது, நிறையா வந்து ஃபண்டு மூலயமா அதை யூஸ் பண்ணுறோம் பேங்கிங்க்கு. அண்ட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ஆர்கனைசேஷனாலும் நம்ம இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி தான் வந்து பண்ணி வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்பேரிசன் பிட்வீன் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் அண்ட் ட்ரேட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் கொஸ்டின் இன் திஸ் சாப்டர். ஸோ டிஃப்ரென்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மீனிங் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே இதில் இருக்கிறது 6 பாயிண்ட்ஸ் தான். ஸோ தரவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வேர் ஹவுஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும், ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்த்து வைக்கிற இடம் தான் வேர் ஹவுஸ். ஓகே லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் திஸ் சாப்டர். ஃபர்ஸ்ட் டிஃபைன் காமர்ஸ், ஓகே ட்ரேட் அண்ட் what is mean by right short on transportation. Okay so இருக்க 2 மார்க்ஸ் எல்லாமே தரவு பண்ணுங்கள், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எது வேணால் கேட்கலாம். அண்ட் 3 மார்க்ஸில் பார்த்தோன்னா எக்ஸாக்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் tertiary industry is important one. Next one in 5 marks various kind of industry on the basis of size. ஸோ இப்போ தான் சொன்னேன் நான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கம்பேர் காமர்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் ட்ரேட். ஓகே ஸோ ஜஸ்ட் மீதி இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். Okay students, today's class is over. Next class we will discuss about chapter 4, 5 and 6. Okay, so read well. All the best. Thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு. பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.